வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, போயோ BY-M1 மைக் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து சின்ன லேவியர் மைக்கு. இதனோட பில்டு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. நான் நிறையா வீடியோஸ் பார்த்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எது பெஸ்ட்டாக இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி தான் இதை எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கிது. அமேசானில் நான் பார்க்குறப்போ வந்து 1000 சம்திங் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் பை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்ட் 700க்கு தான் நான் வாங்கினேன். இதனோட பேக்கிங் வந்து நல்லா ப்ரீமியம் லுக்கில் தான் பேக் பண்ணியிருக்காங்க. இப்போது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சு, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா பேக்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு யூசர் மேனுவலு, அப்புறம் ஒரு வாரண்ட்டி கார்டு. அதுலேயும் வாரண்ட்டி கார்டில் ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் உங்களோட அமேசான் இன்வாய்ஸ் வச்சு தான் நீங்கள் வாரண்ட்டி க்ளைம் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் சிலிக்கான் பவுச்சு, பேட்ரி கண்டென்சருக்கு, அப்புறம் அந்த நாய்ஸ் கவரு, காலர் கிளிப்பு, அப்புறம் அடாப்டரு. அவ்வளோதான் பேக்கில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லாருமே சொன்னது வந்து மெயினாக என்னோடய வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ண ஆரம்பித்தது என்னோடய 2வது வீடியோவில். அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்னோடய வாய்ஸ் வந்து உண்மையிலே பட்டாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்டுன்னு சொல்கிறத விட எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப என்கரேஜிவாக இருந்துச்சு. இப்போ பவுச்சுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயர்டு ப்ளஸ் வந்து அவங்களோட லோகோ போட்ட ஒரு வெல்க்ரோவில் வந்து ஒயர் நல்லா சுற்றி கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்ஸில் எடுத்துருக்கும். இது வந்து தாராளமாக போதும். நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபி கேமராவில், DSLR கேமராவில் எதில் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த வெல்க்ரோலையும் பார்த்திங்கன்னா அவங்களோட லோகோ, போயோவோட லோகோ போட்டு நல்லா தான் ப்ரீமியம் லுக்கில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா லென்த்து ஒயர், அதுதான் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் இதனோட ஜாக் பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க, கோல்ட் பிளேட்டட் ஜாக்கு. அதனால் வந்து வாய்ஸ் பிக்கப் பண்ணுறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ மைக் யூஸ் பண்ணாலும் இந்த நாய்ஸ் கவர் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாய்ஸ் கவர் தான் வந்து ஒரு மைக்குக்கு வந்து நல்லா வாய்ஸை வந்து நல்லா கணீர்னு எடுத்து கொடுக்கணும் இல்லைங்களேன். போட்டு இந்த செட்டப்லாம் பண்ணிக்கோங்க. செட்டப்லாம் பண்ணிவிட்டு இப்போது வந்து அதனோட கண்டென்சரில் வந்து எப்படி போடுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த கண்டென்சர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஸ்விட்ச்சு ப்ளஸ் கேமராவுக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இது கண்டென்சர் வந்து நல்லா குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக தான் இருக்குது. நீங்கள் அந்த மைக்கை பார்த்திங்கனாவே வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கே கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இது நல்லா நம்ம வாங்கினதுக்கு ஒர்த்தபுளான மைக் தான் அப்படின்னு. இந்த கண்டென்சருக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு பேட்ரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து இந்த கண்டென்சருக்குள்ளே தான் போடணும். இந்த கண்டென்சரில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே வச்சு தான் பேட்ரியை போடணும். நீங்கள் தப்பி தவறி வெளியே வச்சு பேட்டரியை போட்டிங்க அப்படின்னா பேட்டரியை மறுபடியும் கழட்டுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஷார்ப்பான டூல் வச்சு தான் கழட்ட முடியும். அந்த ஸ்ட்ரிப்போடு போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பை வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாவே வந்து பேட்ரி ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பெருசாக பேட்ரி இதாகாது. அப்புறம் பேட்டரியை போடும்போது பார்த்திங்கன்னா அதில் கண்டென்சர்லேயே மார்க் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் இது மைனஸ் இதுன்னு சொல்லிட்டு. அதை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியை போட்டுருங்க. பேட்டரியை கரெக்டாக அதனோட இடத்துல போட்டுட்டு அந்த கண்டென்சரோட கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நார்மலான டைட் வச்சா போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இந்த மைக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரெயினில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபுங்கிற எழுத்தை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த மைக் பற்றி சொல்லணும் அப்படின்னா
அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணதை ஃபுல்லாகவே அசெம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜாக் எடுத்து ஃபோனில் வந்து நீங்கள் குத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் குத்துனா ஒரு சிம்பிள் வரும் இல்லைங்களா, ஹெட்ஃபோனு ப்ளஸ் மைக் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வரும்ல, அந்த சிம்பிள் பாருங்கள். இப்போ இந்த அந்த சிம்பிள் வந்துடுச்சு அப்படின்னா ஓகே, மைக் பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் விளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து இன்பில்ட் மைக்கு தான் வீடியோவுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் இல்லை நான் இந்த மைக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மைக்கோட சோர்ஸ், அதாவது ஆடியோ சோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மைக்கோட வால்யூமை வந்து நாய்ஸை வந்து கேமரா பிக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா யூசேஜும் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வெல்க்ரோவை வச்சு நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அடாப்டர் இது பார்த்திங்கன்னா நம்ம 3.5mm ஜாக்கோடையே அடாப்ட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆம்ப்ளிஃபயரு இல்லை சவுண்ட் சிஸ்டம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பின்னுக்கான ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் போட்டு கூட இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சுருட்டி நல்லா வெல்க்ரோவை தனியாக விட்டுருங்க. விட்டுட்டு ப்ளஸ் அந்த கண்டென்சர் இருக்குது பார்த்திங்களா, நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் அந்த கண்டென்சரையும் வச்சு நல்லா சுற்றிட்டு தான் ட்ரை பண்ணேன். அந்த வெல்க்ரோ பத்தலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கண்டென்சரை மட்டும் தனியாக வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அந்த அவங்க கொடுத்துருக்கிற வெல்க்ரோவிலேயே நம்ம ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, கண்டென்சரை உள்ளே வச்சா அதனோட வெல்க்ரோ பத்தாதுன்ட்டு. அதனால் கண்டென்சரை வெளியே விட்டுட்டு என்னோடய வெல்க்ரோ போட்டு நீங்கள் பேக் பண்ணிடுங்க. நீங்கள் மைக் வாங்குறதுல உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா இது பேசிக் லெவல் மைக்கு. ப்ளஸ் வந்து நாய்ஸ் பிக்கப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். உங்களோட வாய்ஸே வந்து வேறு லெவலில் காமிக்கும்னு வைங்களேன். நம்ம வாங்குகிற காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது கண்டிப்பாக ஒர்த் தான். இதனோட பவுச்சும் பார்த்திங்கன்னா நல்ல பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். லெதர் மெட்டீரியல் தான். நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு உங்களோட ட்ராவலில் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மைக்கோ வந்து ரெயின் ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் தண்ணியில் நனையாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க.